புதுப்புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தின் ஆனந்த் அவர்களும் நிதி ஆலோசகர் நாகப்பன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். இது இன்றைய ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருக்குது. அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒரு விபத்தில் இறந்து போன ஒரு பெண்ணுக்கு 31 வயதான செல்விங்கிற பெண் 5000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்களாம். துணிகள்லாம் விற்று அந்த விபத்துக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடுக்காக தமிழ்நாடு விபத்து தீர்ப்பாயம் அவங்க 5000 ரூபாய் சம்பாதிச்சாங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் அவருடைய குடும்பத்தினர் இந்த தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்கல. அதனால் அவரை ஹவுஸ் ஒய்ஃபாகத்தான், ஹோம் மேக்கராகத்தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்குவோம். அவங்க ஹோம் மேக்கருக்கு வருடத்திற்கு அவருடைய சம்பளமாக 15,000 மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்ங்கிற ஒரு அடிப்படையில் கணக்கு பண்ணி ஒரு காம்பன்சேஷனை தீர்ப்பாயம் கொடுத்துருக்குது. அது நேற்று உயர்நீதிமன்றத்தில் கண்டனத்துக்கு உள்ளாகிருக்குது. எந்த அடிப்படையில் அவங்க வருடத்திற்கு 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு இல்லத்தரசியினுடைய ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு வேறு என்ன பெயர்கள்ட்டு சொன்னாலும் அது பொருத்தமானதாங்கிறது விவாதத்துக்குரிய இன்னொரு விஷயம். அந்த லாங்குவேஜ்லேருந்தே சொல்கிறதா இருந்தால் இல்லத்தரசியினுடைய உழைப்புக்கு வருடத்திற்கு 15,000 ரூபாய் அப்படின்னு எந்த அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறாங்கங்கிறது ரொம்ப கேள்வியாக நிற்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இது ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர். இருந்தாலும் இந்த ஆண்டுக்கு 15,000ங்கிறது மிக மிக குறைவு. அது அதை எந்த ஒரு கணக்குலையும் வறுமை கோட்டை பற்றி நம்ம பேசணும் இல்லையா, அந்த வறுமை கோடை எப்படி நிர்ணயிக்கிறாங்களோ அந்த மாதிரி இதை நிர்ணயிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த வீடை, அந்த குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு ஒரு அலுவலகத்தில் சென்று உழைத்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதே அளவு வேலையை, அல்லது அது சொல்லப்போனால் அதை விட கடுமையான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் வேலையும் பெண்கள் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நார்மல் பேராமீட்டர் எப்படி இருக்கும்னா, அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் இருந்து ஈட்டக்கூடிய தொகை என்ன தொகையோ அதற்கு சமமான தொகையாகத்தான் இந்த பெண் வேலைக்கு செல்லலைனாலும் அவங்க ஈட்டுவதாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இது இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் கூட இந்த அந்த ஹோம் மேக்கருடைய கடமைகள் அல்லது அவங்களுடைய பணி அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே இன்னும் வேறு விதமாகத்தான் இருக்கு, விவாதத்துக்குரியதாக. அதாவது இன்னொரு விஷயம் இதில் நம்முடைய ஜிடிபியை கணக்கிடும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியை ஒரு 2% அதிகரிக்கும் இந்திய குடும்ப பெண்களுடைய அவங்களுடைய அந்த உழைப்புக்கு அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 50% ஹையராக இருக்கும் அப்படின்னு ஆனுவல் 15,000 ரூபாய் அப்படின்னு போட்டாலே 2% அதிகரிக்குமா இருக்குமா? அப்போ ஒரிஜினல் வேறு மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பாதி ஆணுக்கு நிகராக அந்த இதை கணக்கிட்டால் இன்னும் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய கமெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த 15,000 லிமிட் என்பது ஏற்கனவே நாகப்பன் சார் பண்ணால் வறுமை கோடை இன்றைக்கு 23 ரூபா தான் இருக்குது. அப்போ இது அரசின் கொள்கையிலிருந்து வருகின்ற விஷயமாக நான் பார்க்கின்றேன். இது ஏதோ திடீர்னு ஒரு ட்ரிபுனல் கொடுத்த அவார்டாக நான் பார்க்கல. அப்போ இது 23 ரூபா தான். 23 ரூபாய்க்கு மேலே போனால் வறுமை கோட்டுக்கு மேலே போயிட்டாங்கன்னா இதான் லிமிட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஆக்டில் இன்றைக்கி 100 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா தான் இருக்குது. அப்போ 100 ரூபா என்று கணக்கு போட்டால் கூட ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் விடுமுறை நாட்கள் போக 20 நாட்கள் 25 நாட்கள் போட்டால் 2,000 ரூபா, 2,500 ரூபா தான் ஒரு மாதத்திற்கான சம்பளமாக இன்றைக்கு அரசு கொடுக்கின்ற கணக்காக இருக்கும். அப்போ ட்ரிபுனல் இதை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் தான் அந்த தீர்ப்பு என்பது வருகிறது. அதை என்ஹான்ஸ் பண்ணி ஹைகோர்ட் கொடுக்குறாங்க. இது என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ட்ரிபுனல்ஸில் எப்படி செட்டில் பண்ணுறாங்கன்னா, சம்பள ஸ்லிப்பு, சேலரி ஸ்லிப் இல்லாத எல்லாருக்குமே யூனிஃபார்மாக போடுகின்ற வேலை அமௌண்ட் என்பது 4,500 ரூபாய் மாத சம்பளம், இல்லை 6,000 ரூபாய் சம்பளம். இது அந்த ஏஜை பொறுத்து அவங்க போடுறது தான். அப்போ யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணுங்கிறச்ச இங்கே இது 1,250ங்கிற இந்த கேட்டகரியெல்லாம் வந்திருக்கு. அப்போ சேலரி ஸ்லிப் இல்லைனாலே ஒரு ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை செய்யாத யாருமே விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் இதுதான் நிலைமை. இது ஏதோ ஒரு பெண்ணுக்காக மட்டுமல்ல, இதுதான் எனக்கு இந்தியாவில் எல்லா இடங்களிலும் நிலவுகின்ற ஒரு நிலைமையாக இருந்துகிட்டு கொண்டிருக்கு. அப்போ 6,000 ரூபாய் என்று இருக்கும்போது ஒரு இறந்து போயிட்டாருன்னா 1/3 எடுத்துக்கிறாங்க. அதில் 2,000 rupees தான் எடுத்துப்பாங்க. 2,000 into 12 months into எவ்வளோ லாங்குவிட்டி, எவ்வளோ வயசு அவருக்கு, இன்னும் எவ்வளோ வருஷம் வாழ்வார். இதுதான் கிளைம்ஸ்க்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா வச்சு செட்டில் பண்ணுறது தான் இந்த ட்ரிபுனல் பண்ணியிருக்கு. இது ஹைகோர்ட் கொஞ்சம், ஏன்னா இது ஹைகோர்ட்டுக்கு வந்ததுலன்னா நமக்கு ஹைகோர்ட்டில் அவார்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த ஹைகோர்ட்டுக்கு அவார்டு ஒரு 10 வருட காலமாக இருக்கும். அப்போ ட்ரிபுனலில் கொடுத்து அந்த 1 லட்சமோ 2 லட்சமோ வாங்கிட்டு அந்த குடும்பம் செட்டிலாக தான் பார்க்குமே தவிர்த்து ஹைகோர்ட்டுக்கு வரலாம் ரொம்ப ரேர் கேஸாக இருக்குது. அப்போது இது அடிப்படையில் சில விஷயங்கள் கோளாறுகள் இருக்குது. மினிமம் வேஜஸ் ஆக்ட், வறுமை கோடு, இந்த மாதிரி விஷயங்களை மாற்றாமல் இது மாற்றுவது என்பது சாத்தியமில்லைன்னு பார்க்குறோம். கோர்ட்டோட மைண்ட் செட்டு இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் இருந்தால் அந்த மைண்ட் செட் என்பது இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் இதில் இன்னும் ஒரு சின்ன வேறு முகம் ஒன்று இருக்குது இந்த பிரச்சனைக்கு. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்பொழுது இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் இதை ஒரு டீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு இன்சிடென்டலி
இந்த மாதிரி கிளைம்ஸ் நிறைய வரும், செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த காப்பீட்டுக்கான ப்ரீமியம் தொகையை அவங்க வந்து திரும்ப மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. என்னன்னா இந்த காப்பீட்டு முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு 340 ரூபா நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு டீல் பண்ண கேஸ், ஒரு காருக்கு 340 ரூபா இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் சொல்லிட்டு 3ஆம் நபர் விபத்துக்கான ப்ரீமியத்தை வாங்குறோம். அதுக்காக கொடுத்த கிளைம் பார்த்தீங்கன்னா ஒரு மகாஜன் சொல்லிட்டு NRI டாக்டர் வந்து அந்த காரில் போய் ஆக்சிடென்ட் ஆயிசாரு. அதுக்காக கொடுத்த கிளைம் வந்து 12 கோடி ரூபாய். 340 ரூபா ப்ரீமியம் வாங்கி 12 கோடி ரூபாய். இதுதான் எங்களுடைய ப்ரீமியத்துக்கும் கிளைமுக்கும் உள்ள இடைவெளி. அப்போது இது ப்ரீமியத்தை உயர்த்தணும் என்று சொல்லும்போது லாரி ஓனர்ஸோட லாபி என்பது மிகப்பெரிய லாபி. அது அப்போ அவர்களுக்கு வந்து எங்கள் சரக்கு கட்டணம் ஏறும், மற்ற பிரச்சனைகள்லாம் டீசல் கட்டணம் ஏறி இருக்குது அப்படிங்கிறது அது குறைப்பதற்கான இப்போ இது ஒரு பேலன்சிங் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு தான். நாகப்பன் சார் சொன்னது போல் இந்த பேலன்சிங் ஆக்ட் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறார்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள். அரசும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இது போன்ற நிவாரணங்களில் அரசும் முன் வர வேண்டும். ஏன்னா ரோடு விக்டிம்ஸ் என்பது ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனியோட பொறுப்பாக அரசு தள்ளி விடுகிறது இல்லை, அதெல்லாம் அரசும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறது தான் நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம். ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் ஒரு எதிர் கமெண்ட் கொடுத்திருந்தாரு. அதற்கு பதிலாக அருண்ஜேட்லி பேசியிருக்கிறதாக இன்று செய்தி வந்திருக்குது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் கீழ் தயாரிக்கப்படும் பொருட்கள் உள்நாட்டு வாடிக்கையாளர்களுக்காக தயாரிக்கப்பட்டா என்ன, வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்காக தயாரிக்கப்பட்டால் என்ன, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் விலை குறைந்த நிலையிலையும் தரமான நிலையிலையும் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லி அருண்ஜேட்லி பதில் சொன்னதாக இன்று செய்தி வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆனந்த்? இல்லை, அதாவது ரகுராம் ராஜன் பேசிய விஷயத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சந்தை வந்து இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய சந்தை உலகத்தில் கிடையாது. சீனாவுக்கு அடுத்து இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய சந்தை. இங்கே 120 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். இதில் ஒரு 10% மக்கள் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்றால் கூட 12 கோடி பேர் கொண்ட ஒரு சந்தையாக இது உருவாகிறது. அப்போ இந்த சந்தைக்கு நீங்கள் தயாரிக்காமல் வெளிநாட்டு சந்தையை நோக்கி போனீங்கனால், எதுவுமே வந்து வெளிநாட்டுடைய டிமாண்டுக்காக கிராக்கியை வைத்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு அது மிகப்பெரிய சிக்கல் உருவாகும். அந்த நாட்டில் ஒரு நெருக்கடினா அந்த நெருக்கடியை இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குங்கிறனால தான் ரகுராம் ராஜன் அதை பேசியிருக்காரு. அப்போ இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அருண்ஜேட்லிக்கு ஏன் அது கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் கஷ்டமா இருக்குன்னா, ஒருவேளை இந்தியாவில் இருக்கின்ற தயாரிக்கிறதுல அருண்ஜேட்லி இல்ல இந்தியாவில் அது ஒரு இந்தியாவிற்காக தயாரிப்பதில் அவருக்கு ஏன் அது கஷ்டமா இருக்குன்னு தெரியல. மற்றெல்லாம் இந்தியாவை பற்றி பேசும்போது இது ஏன் கஷ்டமா இருக்கு, ஏன் கஷ்டமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு பர்ச்சேசிங் பவர், வாங்கும் சக்தியை இந்தியாவில் உயர்த்தி விட்டு தான் பொருளை வாங்க வைக்க முடியும். அப்போ அந்த வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கு தங்கள் அரசால் முடியாது என்பதனாலேயே இதை பற்றி யோசிக்காமல் இன்னைக்கு வெளிநாட்டுக்காக தயாரிப்போம் என்று அருண்ஜேட்லி பேசுகிறாருன்னு தெரியல. இந்த சந்தையை பயன்படுத்துவது, இந்த சந்தையில் இருக்கின்ற மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்துவது தான் மேக் இன் இந்தியாங்கிறது ஒரு ஸ்லோகனுக்கான ஒரு அர்த்தம் கூட இருக்க முடியும். ஆனால் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்காக ஒரு ஏற்றுமதி என்பது என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு நமக்கு தெரியல. இந்தியாவில் அப்படியே தலைக்கீழாக 1947க்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது மறுபடியும் நடப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இங்கே நடந்து கொண்டிருக்கோன்னு பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இதை நான் வந்து கான்ஃப்ளிக்டாக பார்க்கல. கவர்மெண்ட்டுக்கும் RBI கவர்னருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்டாலாம் நான் பார்க்கல. அவர் பேசுனது வந்து ஒரு ஒரு சேம்பரில் பேசியிருக்காரு. அது அரசுக்கு பாதி அல்லது அந்த தொழில்துறையினருக்கு பாதியான ஒரு ஆலோசனையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன தான் இன்சென்டிவைஸ் பண்ணி உலகத்துக்காக வந்து ப்ராடக்ட்ஸை பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுங்கள், இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்காக பண்ணுங்கன்னு சொன்னால், இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனில் வந்து நான் அவர்லேருந்து வேறுபடுறேன். பட் ஆனால் ஏற்றுமதிக்காக வந்து நீங்கள் சப்சிடைஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய செலவு பூரா, அரசு பண்ணக்கூடிய இன்சென்டிவ்ஸ் பூரா எந்த விதத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா சர்வதேச சந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து மிக தேக்க நிலையில் இருக்குது. நீங்கள் உற்பத்தி செய்கிறத வாங்கக்கூடிய லெவலில் சர்வதேச சந்தைகள் இல்லை. அந்த மார்க்கெட்டை ஏற்கனவே சைனா வந்து கேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி நீங்கள் பண்ணுறதுக்கான சந்தை அங்கே கிடையாது. ஜப்பானில் வந்து டிஃப்ளேஷன், ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே வந்து ஒரு தேக்க நிலையில் இருக்குது. அதனால வந்து அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து தரம் நன்றாக இருந்து விலை குறைவாக இருந்து உள்ளூர் சந்தைக்கு நீங்கள் உற்பத்தி செய்வதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். இன்சிடென்ட்லி அதனால ஏற்றுமதி நடந்தால் அதை பற்றி ஒரு ஒன்றும் சொல்லலாம். இதற்காக நீங்கள் வந்து முனைப்புடன் அரசு வந்து பெரிய அளவில் ஒரு இன்சென்டிவைஸ் பண்ணி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அது வந்து ஒரு ஆலோசனையாக பார்க்கலாம் அப்படின்னு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நேர் மாறாகத்தானே இப்பவும் பேசுகிறாரு நிதியமைச்சர். இல்லை, நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறது வந்து அவருடைய பதில் நான் படித்த வரைக்கும் வந்து கான்ஃப்ளிக்டாக இல்லை. அவர் சொல்லியிருக்கிறதும் 2 விஷயங்கள் அவர் ஒப்புக்கொள்கிறார். விலை குறைவாக இருக்க வேண்டும், அது வந்து தரமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது எந்த சந்தைக்காக இருந்தால் என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது ஏற்றுமதிக்காகவும் இருக்கலாம், உள்ளூர் சந்தைக்காகவும் இருக்கலாம். நீ ஏற்கனவே சைனா வந்து அந்த மார்க்கெட்டுக்கு சர்வதேச சந்தைக்கு தேவையான பொருட்களை சைனா கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதை ஒட்டி ஏற்கனவே ரகுராம் ராஜன் சொன்னதும் அதே மாதிரியான கருத்தாக இருக்கு. அந்த வழி சைனா செய்யற மாதிரி இந்தியாவில் தயாரிப்போங்கிற திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. ஆனால் அது எவ்வளோ தூரம் உள்நாட்டு சந்தையை மனசில் வச்சு இந்தியாவுக்காக தயாரிப்போங்கிற திட்டத்தில் கவனம் செலுத்தணும். ஒரு குறிப்பிட்ட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை மட்டும் நம்பி இது போன்ற விஷயங்களை செய்யறது சீனாவுக்கு பலன் கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கு பலன் கொடுக்குமாங்கிற சந்தேகம்னு அவர் சொல்றாரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது சீனாவுடைய பொருளாதாரம் அமைப்பு என்பது வேறு. சீனாவில் வந்து முதல்ல ஒரு கட்டுமான பணிகளுக்கான முக்கியத்துவம் என்பது கொடுத்து அந்த கட்டுமான பணிகள் கட்டின பிறகு சரியான பிறகு ஓரளவு மேம்பட்ட பிறகு அடுத்து உற்பத்தியில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இன்னைக்கு சீனா வந்து எக்ஸ்போர்ட் ட்ரிவன் எக்கானமின்னு சொல்வார்கள். அதாவது ஏற்றுமதியை நம்பி இருக்கின்ற ஒரு பொருளாதாரமாக சீனா மாறி இருக்கிறது. ஏன்னா சீனா வந்து எந்த பொருள் தயாரித்தாலும் ஒரு 100, 200, 1000 தயாரிப்பு, லட்சம் தயாரிப்பு, கோடிகளில் தான் அவங்க தயாரிக்கிறாங்க. அது வந்து உள்ளூர் சந்தையும் அவர்களை திருப்திப்படுத்துகிறது. அதை தாண்டி வெளியூர் சந்தைக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அது அவங்களுக்கு உள்ளூர்லேயும் அந்த வாங்கும் சக்தியும் இருக்கிறதுனால அதை அவங்க திருப்திப்படுத்த முடிகிறது. ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி அல்ல. இன்னொன்று வந்து உற்பத்தி துறையை சார்ந்து சீனா செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்தியா வந்து அப்படி இல்லை, சேவைத்துறையை நம்பி தான் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்தியாவில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 56% சேவைத்துறையிலும் தான் வருது. உற்பத்தி துறையில் வெறும் 18%, 19% தான் வந்துட்டு இருக்கு. மீதி அக்ரிகல்ச்சரில் ஒரு 20% வருது. அப்போ இந்தியாவில் வந்து சேவைத்துறையை நம்பி இருக்கும்போது நீங்க வந்து உற்பத்தி துறை சீனாவை போன்ற ஒரு மாடலை வந்து அப்படியே காப்பி பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ரகுராம் ராஜன் சொல்லியிருக்கின்ற விஷயங்கள். உண்மையும் கூடங்கிறதா நான் பார்க்குறேன். நான் சொல்லுங்க சார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பற்றி அவர் அதில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் சப்சிடியை மட்டுமே நம்பி வந்து நம்ம தொழில் செய்து கொண்டு வந்திருந்த போது கூட அது பெரிய வளர்ச்சியை காணலை. ஆனால் அதனால் அதை விட்டு தாண்டி இன்னைக்கு சிறு நிறுவனங்களுக்கு வேண்டிய முக்கியமான 3 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய பொருட்களை தரச்சான்றிதழ் கொடுப்பதற்கான ஒரு நிறுவன அமைப்பு, அது ISI இருக்கு ஏற்கனவே. இரண்டாவது, அந்த சந்தைப்படுத்துவதற்கு ஒரு ஆன்லைன் செல்லிங், அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டை குறைக்கணும் SMEஸுக்கு. அப்படிங்கிறப்ப அதை சந்தைப்படுத்துவதற்கும் அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அதை குறைப்பதற்கும் விநியோக செலவுகளை குறைப்பதற்குமான ஒரு வசதி செய்து கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் அவர் சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கலெக்ஷன், ரிசீவபிள்ஸ். பொருட்களை விட்டு பணம் வராமல் மாத கணக்கில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த ரிசீவபிள்ஸை பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக மேனுஃபேக்சரிங்கை, உற்பத்தியெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய நாளிதழிலேயே இன்னொரு வணிக நாளிதழில் இன்னொரு பெரிய செய்தி இருக்கு. நிறுவனங்கள் வந்து அரசு இது தொடர்பாக ஒரு கொள்கையை வகுக்கணும், விதிகளை வகுக்கணும், எதுவுமே நடைமுறைக்கு வருவதற்கான திட்ட செயல்பாடுகள் இல்லாம பேசிட்டு இருக்கிறதுல பலன் இல்லை அப்படிங்கிற பொருள்ல ஒரு செய்தி வந்திருக்குது. அது அப்படிதான் இருக்குதா? நிறுவனங்கள் மத்தியிலிருந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து அரசு தரப்புல இருந்து வரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நிறுவனங்கள் காத்திருக்குங்கிறதா யதார்த்தமான நிலைமையா? இல்ல, அதாவது சின்ன சின்ன ட்வீக்கிங்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு இந்த ஒரு 6-7 மாதத்துல. நம்ம அதை வந்து ஒப்புக்கொள்ள 6-7 மாதம் சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக இந்த அரசு வருவதற்கு முன்பிலிருந்தே இது வந்து ஒரு சென்ற ஆண்டு ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல இருந்தே பல விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து என்னன்னா வந்து இந்த அரசு மாறிய பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறதுனால அந்த பழு, அந்த சுமையின் காரணமாக அந்த வேகம் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து, ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் அல்லது இந்த தொழில்துறையினர் மத்தியில் இருக்கலாம். அதுக்கு ஒரு காத்திருக்கத்தான் வேணும். ஏன்னா ஒரு ஒன்றுமே இல்லாமல், ஒரு நடவடிக்கை இல்லாமல் இருந்த காலகட்டத்திலிருந்து இப்பொழுது ஒரு நடவடிக்கை நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஓராண்டு காலமாக. அதனால் நம்ம காத்திருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாகப்பன் சொல்லும்போது 2 பேருக்கும், ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கும் ஆட்சிக்கும் இடையில ஒரு பெரிய முரண்பாடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த கருத்தை ஏற்கிறீங்க? இல்லை, அதாவது முரண்பாடு இல்லைன்னு, பல விஷயங்களில் 2 பேரும் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் ரகுராம் ராஜன் வந்து இந்திய சூழலிலிருந்து ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். அருண் ஜெய்ட்லி தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளிலிருந்து பேசுவதாக தான் நான் பார்க்குறேன். நான் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்திகள், நீங்க தேர்வு செய்த செய்தி பற்றி பேசலாம். இந்த ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன், அந்த ரீஹாபிலேஷன் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட், அந்த சட்டத்தை வந்து ஒரு ஆர்டினன்ஸ் நேற்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டினன்ஸில் பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து, அது ஒரு பொதுவாக ஆர்டினன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த அரசு. பட் இருந்தாலும் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனுவன் ரெக்குயர்மெண்ட் ஒன்று இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சில ஒரு 13 டிஃப்ரெண்ட் ஆக்டை வந்து கொலைட் பண்ணி அதனுடைய ஒரு தாக்கமாக தான் இதில் வந்து வருது. அதனுடைய எக்ஸ்பைரி வந்து ஜனவரி 1ஆம் தேதி வருதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. பட் இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 2-3 விஷயங்கள் என்னென்னு நான் பார்க்குறேன்னா, ஒன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு $300 பில்லியன் அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதனால் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது அப்படின்னு தொழில்துறையினர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அரசும் அதை ஒரு காரணமாக காட்டுகிறது. அது எந்த அளவுக்கு அந்த டேட்டாவோட வெராசிட்டி நம்ம செக் பண்ணணும். பட் ஆனால் வந்து ஜெனுவனாக சில இஷ்யூஸ் இருந்தது இதில். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 2 விஷயங்களை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த 80%ங்கிறத வந்து 5 துறைக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இடத்த வாங்கும் பொழுது 80% மக்களுடைய 80%க்கு மேற்பட்ட மக்களுடைய ஒப்புதலை வாங்கித்தான் அந்த இடத்த குறிப்பிட்ட திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 80% மக்களுடைய நிலத்தை வாங்கும் நிலை இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிறது 5 துறைகளுக்கு மட்டும் விலக்கு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக டிஃபென்ஸ், ரூரல் ஹவுசிங், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமப்புறங்களில் உள்ள அந்த கட்டுமானம், அதுக்கான இந்த மாதிரி ஒரு 5 துறைகளுக்கு வந்து அதுக்கு விதிவிலக்கு அளித்திருக்கிறார்கள்.
காம்பன்சேஷன் தொகையில் எந்தவித மாற்றமும் செய்யலை. 1:4 அப்படிங்கிறது சந்தையில் என்ன விலை இருக்கோ அது மாதிரி 4 மடங்கு கொடுக்க வேண்டும்ங்கிறதுல எந்த மாற்றமும் செய்யலை. அது எந்த மாற்றமும் செய்யலைன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்ன ப்ரொபோசல் வச்சிருந்தோ அதே அப்படியே அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னைக்குமே அது டிஸ்பியூட் ஆகலை. அந்த லேண்ட் ஓனர்ஸும் அதை டிஸ்பியூட் பண்ணலை, வாங்குறவங்களும் அதை வந்து ஒன்றும் பெரிய விஷயமா சொல்லலை. ஆனால் இந்த 80% பேர்ட்டு மேலே ஒப்புதல் வாங்கணும், நான் அப்போ அவங்க எல்லாருக்கும் 4% ரெண்டும் வர்றப்போ ப்ராப்ளம் வந்தது. இப்போ இந்த 5 துறைகளுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்கிறது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த அவசர சட்டத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கல? இந்த அவசர சட்டம் தான் என்னோட விருப்ப செய்தியாகவும் இருக்கு. ஏன்னா இந்த ஆர்டினன்ஸ் ராஜ் இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்க முதல் செய்தி வந்து ஆர்டினன்ஸ் ராஜை பற்றி போட்டிருக்கோம். இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அவசர சட்டம் சம்பந்தமாக 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்பு இன்சூரன்ஸ் துறை சம்பந்தமான அவசர சட்டம், அதே நாளில் வந்து கோல்ஸ் மைன் சம்பந்தமான அவசர சட்டம், இப்படி தொடர்ச்சியாக அவசர சட்டங்களை மட்டுமே இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இந்த அவசர சட்டத்தோட வரலாறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1947-48 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்காக கூடப்பட்ட கூட்டத்தில் வந்து அந்த நிர்ணய சபையில் வந்து லோக்சபாவின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மாவலான்கர் பேசியிருக்கிறார். இது அவசர சட்டம் என்பது ஒரு இன்னரன்ட்லி அன்டெமோக்ராட்டிக் என்று சொல்றார். இதோட உள்ளடக்கமே ஒரு ஜனநாயக பூர்வமற்றது அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிற மாவலான்கர் பேசியிருக்கிறார். அப்புறம் மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு. விவாதம் நடந்து ஒரு கன்சென்சஸ் என்ன வந்திருக்கிறது என்றால், ஒரு எமர்ஜென்சி காலத்தில், ஒரு அர்ஜென்சி காலத்தில் மட்டும் இதை உபயோகிப்பது, மக்கள் நலன் சார்ந்து இதை உபயோகிப்பது என்றுதான் அன்னைக்கு அந்த 123 ஆர்டிகல் 123 வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனில் சேர்த்ததுக்கான அடிப்படையான காரணம். ஆனால் இன்னைக்கு எதில் பயன்படுகிறது என்று பார்க்கும்போது அன்னைக்கு அது கரெக்டாக அதுக்கப்புறம் அந்த பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா 1956 LIC தேசியமயமாக்குவதற்காக ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணப்பட்டது, 69 வங்கிகள் தேசியமயமாக்குவதற்காக ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணப்பட்டது, 70 லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இந்த நில சீர்திருத்த சட்டத்திற்காக, மக்களுக்கு நிலத்தை கொடுப்பதற்காக, விநியோகிப்பதற்காக நில சீர்திருத்த சட்டம், அப்புறம் இன்சூரன்ஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இன்சூரன்ஸ் சட்டம், இன்சூரன்ஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட், அதுக்கப்புறம் போபாலுக்காக கொண்டு வரப்பட்டது. இது எல்லாமே மக்கள் நலம் சார்ந்து ஒரு எமர்ஜென்சி அவசர சட்டங்களாக கொண்டு வரப்பட்டது. மக்களுக்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு கோல்ஸ் டீநேஷனலைசேஷனுக்காக அரசாங்கம் வந்து இன்னைக்கு எமர்ஜென்சி சட்டத்தை கொண்டு வந்து அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கார்கள். இன்சூரன்ஸை இன்னைக்கு விற்பதற்காக இன்னைக்கு அவசர சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். லேண்ட் அக்யூசேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு குவைட் ஆப்போசிட்டா லேண்ட் அக்யூசேஷனுக்காக இன்னைக்கு அவசர சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இதுதான் இந்த அரசாங்கத்துடைய குணமாக நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதாக பார்க்கின்றோம். யூபிஏ அரசாங்கத்தின் போது நம்ம பிஸ்கல் டெபிசிட்டை பத்தி பேசினோம், கவர்னன்ஸ் டெபிசிட்டை பத்தி ஜெய்ட்லி பாராளுமன்றத்தில் பேசினாரு, எத்திக்கல் டெபிசிட்டை பத்தி பேசினாரு. இப்போ டெமோக்ராட்டிக் டெபிசிட்டை பத்தி நம்ம பேச வேண்டியது, ஜனநாயக பற்றாக்குறை பற்றி இன்றைக்கு பேச வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. நான் பார்க்கிறேன் அவசர சட்டம்ங்கிறதே ஜனநாயக பற்றாக்குறை அல்லது ஜனநாயக விரோதமானது. எப்பவாவது பயன்படுத்த வேண்டியதை வந்து அடிக்கடி பயன்படுத்துறதன் மூலமாக நாடாளுமன்றத்திற்கான அதான உங்களுடைய நாடாளுமன்ற ஜனநாயகமே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது அப்படின்னு வருது. ஆனா தேவைகள் நிறைய நிக்குது. அது வந்து இன்னும் 6 மாதத்திற்கோ அல்லது அடுத்தாப்புல அனைத்து அரசியல் கட்சிகளும் விவாதிச்சு கருத்தொற்றுமையோட ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைகளுக்காக காத்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலோ தொழில்துறை தரப்புல இருந்து வரக்கூடிய பார்வையாக இருக்கு. குறிப்பாக வந்து இதற்கு வந்து ஆளுங்கட்சியை மட்டும் நம்ம வந்து பொறுப்பாக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜனநாயக முறைப்படி இதெல்லாம் நிறைவேறலைன்னா அதற்கு சம பொறுப்பு வந்து எதிர்கட்சிகளுக்கும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 கட்சிகளுக்குமே இருக்கு. ஏன்னா இது வந்து முறையாக விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் ஒவ்வொரு பில்லையும் கொண்டு வரும்பொழுது அதை டைவர்ட் பண்ணி சட்டப்படி டீல் பண்ண வேண்டிய விஷயங்களை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் வந்து திணித்து அது சம்பந்தமாக வந்து அதை ஸ்டால் பண்ணி ப்ரொசீடிங்ஸை பண்ணுறதுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கும் வந்து நான் இன்றைய எதிர்கட்சி அன்றைய எதிர்கட்சி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, அவங்க வந்து ஜனநாயக முறைப்படி நடக்க விடுறதில்லை. அதை ஒரு லூப்போலாக பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த வர்றதுக்கான வழிவகுத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இந்தியாவில் வந்து ஒரு மதசார்பின்மையை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது அரசுக்கு இருக்கிறது. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல டென்ட் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பது மதசார்பின்மைக்கு வரும்போது, ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கு. அந்த வகையில் தான் ராஜ்யசபாவில் இந்த பிரச்சனைகள் என்பது வரதாக நான் பார்க்கின்றேன். இதை விட மோசமான விஷயங்களில் பிஜேபி கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தை முடக்கியதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதான் அவர் அன்றைய இன்றைய எல்லா எதிர்கட்சிகளுக்கும் சேர்த்து அவர் சொல்றாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று எல்லா இடங்கள்லையும் பேருந்துகள் இயல்பாக ஓடின அப்படின்னு அரசு தரப்புலன்னு சொல்லுது. ஒரு 30% ஓடலை, பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான செய்திகள் அதுக்குள்ளே இருக்கு. எல்லா இடங்களிலையும் அரசு வந்து பேருந்துகளை ஓட்ட முடிந்தது அப்படின்னு சொன்னா போராட்டம் தோல்வி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கு. இவை வலிமையான அரசு தொழில் சூழலும் வந்து சாதகமாக இருக்கும்போது, அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்போது தொழிலாளர்கள் இந்த மாதிரியான போராட்டத்தை நடத்தத்தான் வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இயல்பாக வருது.
இவர்களுக்கு வேற என்ன மாற்று வழிகள் இருக்கு அப்படிங்கிறது அதுவும் ஒரு விவாதத்துக்குரிய கேள்வியாக இருக்கு. அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியக்கூடிய ஒரு சூழல்ல தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த, தங்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து போக இந்த வேலை நிறுத்தத்தை தவிர வேறு ஏதேனும் அவர்களிடம் வழி இருக்கா அப்படிங்கிறதுனாலதான் அந்த வேற வழி இல்லாதனால வேலை நிறுத்தத்துக்கு போறாங்கன்னு நம்ம இது வரைக்கும் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப வேற ஏதேனும் வழிகள் இருக்கா, அதை பற்றி யோசிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சா? இந்த வேலை நிறுத்தத்துக்கு போய் அதை அரசு தோற்கடிக்கிறதை விட வேற ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டிய காலம் வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனந்த், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, போக்குவரத்து தொழிலாளிகளுடைய போராட்டம் என்பது மிக நியாயமான போராட்டமாக நான் பார்க்கின்றேன். அது டைமிங் முன்னாடி பண்ணாங்களா பின்னாடி பண்ணாங்களாங்கிறதுலாம் விவாதத்துக்குரிய விஷயம். ஆனால் ஒரு தொழிலாளிக்கு நீங்கள் சொன்னது போல் ஒரு தொழிலாளிக்கு கடந்த ஒரு 15 மாதங்களாக தொடர்ச்சியாக இருக்கின்ற ஊதிய நிலவு மட்டுமல்ல, அவருடைய வேலை பளு என்பது, போக்குவரத்து தொழிலாளருடைய வேலை பளு என்பது இங்கேருந்து மார்த்தாண்டத்துக்கு கோயம்பேடு பஸ் எடுத்தால் மார்த்தாண்டம் வரை ஒரே டிரைவர் தான் போகிறார். இன்றைக்கி ஆல்டர்னேட்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா வச்சுட்டுலாம் போகிறது கிடையாது. திரும்பி வரணும், அவர் வந்த பிறகு தான் அவர் இங்கே ரெஸ்ட் எடுக்க முடியும். இப்படி தொடர்ச்சியான ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல போக்குவரத்து தொழிலாளிகள் டிரைவர்ஸ் வந்து இன்றைக்கி கிட்னி பாதிக்கப்பட்டு, ஹார்ட் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இவர்கள் கேட்பது என்பது ஒரு நியாயமான, இன்றைக்கு வாழ்வதற்கான ஒரு கூலியை தான் கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் பெருசாக பங்களா கட்டுவதற்காக கேட்கல, வேற எங்கேயோ பெரிய கோரிக்கையினுடைய நியாயங்களுக்குள்ளேயே நாம் போகல. ஆமா, அப்ப என்ன ஆல்டர்னேட்டிவ்? நியாயமான கோரிக்கைகளாகவே இருக்கு. அரசு செவி சாய்க்கல. வேலை நிறுத்தம் அப்படின்னு போறோம்னா வேலை நிறுத்தம்னு போறத அரசு வந்து முறியடிச்சிருது. இல்ல, முறியடிச்சதுன்னா எப்படி முறியடிச்சிருக்காங்கிறத பார்க்க வேண்டியது. என்னன்னா, ஒரு போக்குவரத்து தொழிலாளி வேலை நிறுத்தம் செய்கிறார் என்றால் மீதி இருக்கின்ற எல்லாருமே வந்து போக்குவரத்து தொழிலுக்கு எதிராக இன்றைக்கு அரசாங்கம் சித்தரிக்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளி வேலை நிறுத்துறதுனால உனக்கு பஸ் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. வங்கி தொழிலாளி வேலை நிறுத்தம் செய்யுதுன்னா வங்கி தொழிலாளிக்கு எதிராக மக்களை நிறுத்துவது. மக்கள்ங்கிறது வங்கி தொழிலாளி தான் மக்கள், போக்குவரத்து தொழிலாளி தான் மக்கள், ஆவின்ல வேலை செய்யறவங்க தான், பாலில் வேலை செய்யறவங்க தான் தொழிலாளி, இன்சூரன்ஸ்ல வேலை செய்யறவங்க தான் தொழிலாளி, எல்லாம் சேர்ந்தா மக்கள். அப்போ ஏதாவது ஒரு செக்ஷன் பாதிக்கப்படும் போது இன்னொரு செக்ஷன் அவங்களுக்கு எதிராக நிறுத்துகின்ற வேலையை அரசாங்கம் செய்கிறது. இந்த வண்டி ஓட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா கேஷுவல் லேபர்ஸ் வச்சு ஓட்டிருக்காங்க. 240 ரூபா சம்பளத்தில் இன்னைக்கு கேஷுவல் லேபர்ஸ் வச்சு தான் ஓட்டிருக்காங்க. அதிமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வண்டி ஓட்டிருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2001 2008 இது போன்ற விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய விபத்துக்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அது ஒரு கோவில்பட்டி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 33-35 பேர் எடுத்துட்டு போன ஒரு மேக்ஸி கேப் வந்து இது மாதிரி டம்ப் எடுத்துட்டு போன கேப் ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஆயிருக்கு. அப்போ ஒரு கேஷுவல் லேபர்ஸ் வச்சு ஓட்டுவதற்கான உயிர்களோடு, மனித உயிர்களோடு விளையாடக்கூடிய வேலை அரசாங்கம் செய்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாகும். அப்ப ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லும்போது, போக்குவரத்து தொழிலாளி உடனே ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணல. அவங்க கோரிக்கை மனு கொடுக்குறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, அப்புறம் அவங்க போயிட்டு உண்ணாவிரதம் இருக்காங்க. அவங்களுடைய எல்லா விதங்களும் முடிச்சு விடுது. கடைசி ஆயுதமாக தான் இந்த ஸ்ட்ரைக்கை கையில் எடுக்கிறாங்க. அப்போ இதையும் கடைசி ஆயுதமாகத்தான் ஸ்ட்ரைக்கை கையில் எடுக்கிறாங்க. ஒரு நிர்வாக தரப்போ, அரசு தரப்போ, தொழிலாளர் தரப்போ இணைந்து செயல்படக்கூடிய ஒரு புள்ளியை இருவராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல்ல இருவருமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அந்த புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? பேச்சுவார்த்தை ஒண்ணுதான் ஒரே தீர்வு. இன்று இருக்கக்கூடிய ஒரே வழி அந்த கலெக்டிவ் பார்கெனிங் தான். கலெக்டிவ் பார்கெனிங்கை விட்டால் வேறு வழிங்கிறது கிடையாது. டிஸ்பியூட் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து லாங் ட்ரான் ப்ராசஸ், பெரிய லெவலில் போய் பண்ணுறதுக்கு வந்து நாளாகும். பட் என்னோட ஒரு இது என்னென்னா, ஒரு விஷயம் வந்து மக்களை தங்களோடு இணைத்து கொள்ளாத எந்த போராட்டமும் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுறது கொஞ்சம் கஷ்டம். மக்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்ளாமல் மக்களுக்கு வந்து ஒரு இடையூறு அல்லது இடைஞ்சல் விளைவிக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு, அவர் சொன்னார் மக்களும் அவங்களும் ஒன்று தான் நினைக்கணும்னா 2 பேரும் நினைக்கணும். மக்களும் வந்து நம்மில் ஒரு பகுதி இந்த ஊழியர்கள் நினைக்கணும், ஊழியர்களும் நம்மில் ஒரு பகுதி இந்த மக்கள் நினைக்கணும். தன்னை வேலைக்கு வைத்துள்ள ஒரு முதலாளிக்கும் தனக்கும் உள்ள பிரச்சனையை வந்து சம்பந்தம் இல்லாத வாடிக்கையாளர் மேலே சுமத்துறதுங்கிறது வந்து சரியாக இருக்காது. அப்போ வந்து உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயம். இன்றைக்கி எந்த செய்தித்தாளை திறந்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்கப்படவில்லை, அதனால் ஸ்ட்ரைக் அப்படின்னு தலைப்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்புன்னா, அது ரைட்டாக தப்பான்னு நான் சொல்லலை. பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, போராட்டம், மக்கள் அவதி, சாலையில் மக்கள் தவிப்பு, இப்படி தான் இருக்குது. மக்கள் அது மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து ஊடகங்களில் வந்து பெரிய அளவில் வருதே தவிர, இவங்களுடைய நியாயங்களையும் கோரிக்கைகளையும் இவர்களே வந்து இன்னும் தெளிவாக இன்னும் முறையாக வந்து மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார்களா என்பதை அவங்க தான் சுய பரிசோதனை செய்யணும். 70களிலேயோ 80களிலேயோ இருந்த மாதிரியான சூழல் இப்போ இல்லை. 91க்கு பிறகு நம்ம எல்லாம் எங்கே ஆரம்பிச்சாலும் அதை தான் வந்து கட் ஆஃப் லைனாக வச்சுட்டு பேச வேண்டியதாக இருக்குது. 91க்கு பிறகு மாறிவிட்ட பல்வேறு சூழல்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் இது போன்ற போராட்டங்களுக்கு எதிராக, இது சாதாரணமாக ஊர்வலங்களுக்கு எதிராக, ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டே வர்றாங்க. அந்த அடிப்படைகள் எதையுமே வந்து தொழிற்சங்க இயக்கங்களோ அல்லது இந்த மாதிரி ஜனநாயக இயக்கங்களோ பெரிய அளவில் டிஸ்பியூட் பண்ணவும் இல்லை,
அதை கொஸ்டின் பண்ணவும் இல்லை. கொஸ்டின் பண்றாங்க ரொம்ப மார்ஜினல் லெவல்ல, ரொம்ப ரொம்ப சிறுபான்மையினர் வந்து அதை கொஸ்டின் பண்றாங்க. அது வெகுமக்கள் அரங்கத்துக்கு அது வரவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்களுடைய புரிதல் எல்லாமே, அல்லது ஊடகங்களுடைய நாகப்பன் குறிப்பிட்ட மாதிரி ஊடகங்கள் சித்தரிக்கிற விதம் எல்லாமே பொதுமக்கள் அவதி அப்படின்னு தான் சித்தரிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் வேறு ஏதேனும் வழியில நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த சமூகமுமே வந்து போராடக்கூடியவர்களுக்கு எதிராக நிற்கிற மாதிரியான சூழல் தான் ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் நடக்குது. இல்லை, அதாவது இதை நீங்கள் சொன்னது போல் 91க்கு பிறகுதான் இந்த நிலைமை என்பது இருக்குதான் நான் பார்க்குறேன். போக்குவரத்து தொழிலாளி பற்றி பேசும்போது கூட சார் சொன்னார், அவர்கள் வந்து மக்கள் நலன் கருதி இருக்க வேண்டும் சொன்னார். உண்மையிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கிராமப்புறங்களில் நீங்கள் வந்து அங்கெல்லாம் வந்து வண்டியே போக முடியாது. அந்த இடங்கள்லாம் கூட இன்றைக்கி போக்குவரத்து தொழிலாளி வந்து வண்டியை ஓட்டிட்டு போகிறாப்ப பல சிரமங்களுக்கு இடையே தான் ஓட்டிட்டு போகிறார். அப்போ சேவை என்பது வரும்போது, அவரோட வேலையை ஒட்டிய சேவை வரும்போது போக்குவரத்து தொழிலாளி எந்த இடத்துலையும் பின்தங்கியதில்லை. எல்லா தொழிலாளியும் அப்படி தான், நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லா தொழிலாளியும் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல, ஒரு மக்கள் சேவையாக கூட இந்த வேலைகளை செய்து கொண்டு போய் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னது போல 91க்கு பிறகு நிலைமை மாறி இருக்காது என்றால் மாறி இருக்கிறது. 91க்கு முன்னால் மத்தியதர வர்க்கம் சாதாரண மக்கள் பக்கம் நின்றது. 91க்கு பின்னால் மத்தியதர வர்க்கம் மேலே நோக்கி போகிறதுக்கான ஒரு ஏக்கத்தோடு மேலே தான் பார்த்துருக்கான தவிர்த்து சாதாரண மக்களை பார்க்கலங்கிறது தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் அடிப்படை காரணமாக பார்க்குறேன். அதுதான் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதான் எல்லாத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதான் பப்ளிக் ஒப்பீனியனாக கூட நீ மாறுது. மத்தியதர வர்க்கம் இன்றைக்கு தன்னுடைய சமூக அக்கறையிலிருந்து விலகி நிற்கிறது தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது என்ன பார்க்குறேன், மத்தியதர வர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் எங்கிருந்து உருவாகுது? இல்லை, நீங்க வந்து அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை மதிச்சு நடக்கணும்னு நினைச்சிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க எங்கெங்கெல்லாம் மீறுறாங்கிற பட்டியலுக்குள்ள இப்ப போகல. பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை சொல்றேன். உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், நீங்க அரசு ஊழியருக்கு வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய உரிமையே கிடையாது அப்படின்னு டி.கே. ரங்கராஜன் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதை நம்ம பார்த்தோம். இல்லை, அதாவது ஆமாம், தீர்ப்புகள் வந்து இன்றைக்கு ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமாகத்தான் வந்து கொண்டிருப்பது என்பதை நாம் பார்க்குறோம். வி.ஆர். கிருஷ்ணய்யரோட அந்த சகாப்தம் முடிஞ்சிடுச்சாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று பார்க்குறோம், நம்ம வோடாஃபோனில் என்ன தீர்ப்பு வந்ததுன்னு பார்த்தோம். வோடாஃபோனில் அரசு கொண்டு வந்த சட்டத்தையே சுப்ரீம் கோர்ட் வந்து கிண்டல் அடித்து அதை வந்து ரிப்பீல் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கோர்ட்டுகள் என்பது இன்றைக்கு இந்த என்ன அடிப்படையாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் கட்டப்படுகிறதா கோர்ட்டை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து கோர்ட்டுகள் என்று இன்னைக்கு முதலாளிகள் பக்கம் தான் நிற்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றம் கருத்துக்கல. ஆனால் நீங்கள் சொன்னது போல் ஸ்ட்ரைக் வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஒரு விஷயமா நான் பார்க்கல. சமீபத்தில் நான் அமெரிக்காவில் டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேலைநிறுத்தம் நடந்திருக்கு. 190 நகரங்களில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை செய்கிற ஆட்கள் வந்து அவருடைய கூலியை வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரத்திற்கு $15 உயர்த்தி கொடுக்கணும். இப்போ $7.5 கொடுக்குறாங்க, அது $15 உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஒர்க்கர்ஸ் 190 நகரங்களில் மெக்டொனால்ட்ஸில் வேலை செய்கிறவங்க, KFCயில் வேலை செய்கிறவங்க வேலைநிறுத்தம் செஞ்சிருக்கார்கள். அவர்களுக்கு ஆதரவாக ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவாக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க இருந்திருக்காங்க. அப்போது இதுதான் நான் பார்க்குறேன், இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்டோட தொழிலாளியோட பிரச்சனை என்பது அவனோட பிரச்சனை மட்டுமல்ல, அது என்னோட பிரச்சனையாக நாளைக்கு மாறும் என்பதை உணர்ந்து அவர்களும் அந்த போராட்டத்தில் குதிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த ஒப்பீனியனை உருவாக்குவதற்கான மத்தியதர வர்க்கம் செய்ய வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் தான் மத்தியதர வர்க்கம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும் கூட என்னோட விமர்சனமா பார்க்குறேன். மத்தியதர வர்க்கத்தின் மேல அவருடைய வருத்தத்தை சொல்றாரு. நீங்க வேற எதாவது சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதான் மத்தியதர வர்க்கம் வந்து இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னா வந்து அவங்க ஃபுல்லா வலையால் வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவங்களுடைய போராட்டத்தை கூட நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஒன்று, திங்கட்கிழமையிலிருந்து எங்களுடைய போராட்டம் என்ற நான் ஊடகத்தில் படித்ததை வச்சு தான் சொல்றேன். நான் வந்து பஸ்ஸில் பயணம் செய்வதுங்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அடிக்கடி போகிறதில்ல. பட் என்னுடைய ஊழியர்கள் வர்றாங்க, அவங்களோட பழக்கம் எனக்கு இருக்குது. அவங்க படக்கூடிய சிரமத்தை நான் பார்க்குறேன். இப்போ இந்த சின்ன இந்த ஷேர் ஆட்டோலாம் இடத்துக்கு இடம் வாங்கக்கூடிய 10 ரூபா 20 ரூபாங்கிறது இப்போ ஃப்ளாட்டாக 50 ரூபா எனக்கு கொடு, அப்போ தான் வரேன். அப்போ அவங்க சிரமப்படுகிறார்கள், வேலைக்கு வராமல் இருக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் திங்கட்கிழமையிலிருந்து நான் போராட்டம் அறிவித்து விட்டு திடீர்னு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து போராட்டம்ங்கிறது மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல இமேஜை வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் மேலே பொதுமக்கள் மத்தியில் வந்து அதுதான் நான் சொன்னேன், பொதுமக்களை சேர்த்து கொண்டு போராட வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. இரண்டாவது விஷயம், சோஷியல் மீடியா வலைன்னு சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வந்து இப்போ அவர் சொல்கிற நடுத்தர மக்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒரு படத்தையே வந்து ஓடாமல் தியேட்டரை விட்டு ஓட்டக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்து பவர் இருக்கதா சொல்கிறாங்க. அப்போ அந்த சோஷியல் மீடியா மூலமாக இன்றைக்கி ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்கே இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மவுண்ட் ரோடில் ஊர்வலம் அப்படின்னு ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்தது மாறி இன்றைக்கி அதெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வண்ணமாக ஊருக்கு தள்ளி ஒரு தனிப்பட்ட இடங்களில் வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறது, ஊர்வலம் நடக்கிறதுங்கிறத வச்சு அதை கேமரா மூலமாக உங்கள் வீட்டுக்குள் தொலைக்காட்சிக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து மாறிட்டோம். சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த இதில்
இன்னைக்கு உங்களுடைய போராட்டங்களுடைய அதனுடைய ஜெனுவன் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். நீங்க பொதுமக்கள் வரக்கூடிய கூடக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே ஊர்வலங்கள் கிடையாது, ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது அப்படிங்கிறது நீங்க சொன்னது மிகச்சரி. ஆனா எங்கேயோ ஒதுக்குப்புறத்துல நடக்கிறது வந்து மீடியா மூலமாக வீட்டுல பாக்குறது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்போ அந்த போராட்டங்கள் எல்லாமே நேரடியாக பொதுமக்கள்கிட்ட போய் சேர முடியாம ஊடகங்களுடைய கருணைக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. இல்ல அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க வந்து ஆக்சுவலா எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்காங்க. அந்த எடுத்த முயற்சிகள் எதுவுமே இவ்வளவு முயற்சிகள் இந்த யூனியன்ஸ் எடுத்திருக்காங்கிறது மக்கள்கிட்ட போய் சேரல. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதுதான் நாங்க இந்த மீடியாவுடைய கார்பரேட் மீடியாவுடைய ஒரு விஷயமாக நாங்க பார்க்கின்றோம். இன்னைக்கு முழுக்க மீடியா வந்து கார்பரேட்டோட கண்ட்ரோல்ல போய் இருக்கும்போது இந்த போராட்டம், தொழிலாளிகளோட போராட்டத்தை ஹைலைட் பண்ணுவது மீடியாவோட வேலை இல்லை என்பதை எனக்கு போயிருக்காங்க. ஒரு சமூக பொறுப்பிலிருந்து அந்த காலத்துல வந்து பத்திரிகைகள் துவங்கியதே வந்து இந்தியாவோட சுதந்திரத்திற்காக பத்திரிகைகள் துவங்கப்பட்டதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு வந்து வேற நோக்கத்திற்காக பத்திரிகைகள் மீடியாக்கள் போன பின்னால் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இன்னைக்கு ஹைலைட் ஆகுது. ஒரு வழி இல்லாம நீங்க சொல்றது போல அவங்க ஏதாவது காட்டினாதான் நாங்க பார்க்க முடியும், மக்கள் பார்க்க முடியும். அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, குறிப்பா நடுத்தட்டு மக்கள் சொன்னதுனால சொல்றேன். இன்று காலை நான் வருவதற்கு முன்னால் இந்த செய்தித்தாள் இருக்கக்கூடிய 75-80% செய்திகள் எனக்கு நேற்று மாலை நடுநிலை செய்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே பேப்பருங்கிறது ஒரு பழக்க தோஷத்துக்காக பேப்பர் நம்ம வாங்குறோமே தவிர, இந்த பேப்பர்ல அல்லது இதில் வர்றதுக்கு முன்னால நமக்கு சமூக வலைதளங்களில் எல்லா செய்திகளுமே வந்து விடுகிறது. ஸோ அந்த அது கிட்டத்தட்ட இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு மீடியாவை இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறது தான் நான் வந்து அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வேலை நிறுத்த உரிமை அரசு ஊழியர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது டிகேஆர் கேஸ்ல மட்டும் இல்லாம 1961 கூட காமேஸ்வர் பிரசாத் வர்சஸ் பீகார் மாநில பீகார் ஸ்டேட் கவர்மெண்டோட வழக்கிலையும் சொல்றாங்க. சங்கம் வைக்கும் உரிமை மட்டும்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் 19 உட்பிரிவு 1 மூலமாக கிடைக்குது, வேலை நிறுத்த உரிமை இல்லை அப்படிங்கிறத அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னதாக பார்க்க முடியுது. அப்போ நீதிமன்றங்கள் வந்து இப்படி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கும்போது போராடக்கூடிய வேலை நிறுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் மீண்டும் கேட்கிறேன். நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து எங்களுடைய போராட்ட உரிமையை கட்டுப்படுத்த முடியாது, நாங்க போராடத்தான், எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த போராட்டம் நடத்தத்தான் செய்வோம் அப்படிங்கிற பதிலையும் என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா என்ன பலனுக்காக என்ன நோக்கத்துக்காக செய்யறோமோ அந்த போராட்டம் வந்து மக்களிடத்துல கொண்டு சேர்க்கிறதுலயும் சரி, தீர்வு தரக்கூடியவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுலயும் சரி, அந்த நிர்பந்தத்தை தீர்வு கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கறதுலயும் சரி, வெற்றி பெறலங்கும் போது வேற என்ன வழி இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் எஞ்சி நிற்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆனந்த், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். ஒரு போராட்டம், ஒரு வேலைநிறுத்த போராட்டம் வந்து சட்டப்பூர்வமாக இருக்கலாம் அல்லது சட்டவிரோதமாக இருக்கலாம், அது பத்தி பிரச்சனை இல்லை. ஈவன் சட்ட விரோதமான ஒரு போராட்டம் கூட நியாயமான ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்ட வி.ஆர். கிருஷ்ணய்யர் இன்னொரு வழக்குல பேசும்போது சொல்றாரு. நீதிமன்றத்திலேருந்து வரக்கூடிய குரல்கள்லையும் மாறுபட்ட குரல்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்ம முதல்ல பேசின மாதிரி வேறு வழிமுறைகளுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வேறு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியில், தொழிலாளிகள் மத்தியில் கூட ஒரு அரசியல் உணர்வை ஊட்டக்கூடிய வேலையில் தொழிற்சங்கம் செய்ய வேண்டும் என்று நான் பார்க்கின்றேன். இன்றைக்கி இருக்கிற தொழிற்சங்கங்களில் தொழிலாளிக்கும் என்ன பிரச்சனைனா, ஒரு சம்பளம் வாங்கணும், ஒரு போனஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிஐடி முன்னாடி வருது, செங்கோடி இயக்கத்தின் முன்னாடி வருது என்பது இருக்குது. ஆனால் ஒரு தேர்தல் என்று வரும்போது அவர்களுடைய கட்சி சார்பாக ஓட்டு போடுவது என்பதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ தொழிலாளிகளை நீங்கள் அரசியல் படுத்தவில்லை என்றால் இது யாருக்கான அரசியலை இன்னைக்கு செய்து கொண்டிருக்காரு? இது வந்து ஒரு கட்சி அரசியலை தாண்டி ஒரு வர்க்க அரசியலை பேச வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கு நான் பார்க்கிறேன். அப்போ தொழிலாளிகள் தான் ஒரு தொழிலாளி தன்னுடைய நலனை பாதுகாக்கிறவர்கள் யார் என்பதை அவர்கள் அடையாளம் காணாதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறதுன்னு நான் பார்க்கிறேன். எல்லாருமே தொழிலாளிகள் தான். ஒரு 1% இருப்பாங்களா முதலாளிகள், இல்லை 2% இருப்பாங்களா? மீதி 98% ஏதோ வகையில் சில தொழில்களை கருத்தாலும் உழைக்கிறாங்க நம்ம சொல்றோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் வேலை செய்கின்ற தொழிலாளி தன்னை பற்றி உணர்ந்து கொள்ளாமல், தன்னுடைய வாழ்வாதாரத்தை பற்றி உணர்ந்து கொள்ளாமல் அப்படி பொதுவா இன்னைக்கு விசிப்பதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலா நான் பாக்குறேன். அது தொழிற்சங்கமும் அதுல ஃபெயில் ஆயிருக்கு நான் பாக்குறேன். இன்றைய சூழல்ல தொழிலாளி முதலாளின்னு சொல்லி கோடு போட்டு பிரிக்கிறதே கூட சாத்தியமா அப்படின்னு, ஏன்னா இன்றைய உலகமயமான ஒரு சூழல்ல உள்ளூர் முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய பெரும் நெருக்கடிகளுக்கு கூட அந்த நெருக்கடிகளில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்கான பொறுப்பும் கூட தொழிலாளிகள் தான் இருக்கு. பல இடங்கள்ல வந்து தொழிலை பாதுகாப்பதற்கான போராட்டங்கள்ல தொழிலாளிகள் தான் இறங்கி இருக்கிறத நான் பாக்குறேன். கூட நான் என்ன பாக்குறேன், ஃபாக்ஸ்கான் போராட்டம் கூட பாக்குறேன். ஃபாக்ஸ்கான் போராட்டம் ஆலையை மூடிட்டாங்க. தொழிலாளிகள் போய் தினமும் வந்து இது அந்த தொழிற்சாலைக்குள்ள போவதற்கான முயற்சிகள் என்பது செய்து கொண்டே இருக்கார்கள், கைது செய்யறாங்க, எல்லாம் ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, ஃபாக்ஸ்கான் அப்கிரேட் ஆகிறதுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த 50 கோடி ரூபாய் அரசாங்கம் பேங்க் கேரண்டி மூலமாக கொடுத்தா அந்த ஃபாக்ஸ்கானை காப்பாற்ற முடியும். ஆனால் அரசு செய்யவில்லை. 50 கோடி ரூபாய் இங்க இருக்கின்ற தொழிற்சாலைக்கு அரசாங்கம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை.
எங்கேயோ போயிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு மைனுக்கு அதானிக்கு 6000 கோடி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் தான் நம்ம கேட்கிறோம். நம்ம நீங்க எப்படி சார் வேற ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா உழைக்கும் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு? ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ வங்கிகள்ல பாத்தீங்கன்னா, பொதுத்துறை வங்கிகள்ல வந்து உழைப்பவர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த நிறுவனங்களுடைய போர்டில் இருக்கு. நிர்வாகத்திலே வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனுங்கிறது உரிமைங்கிறது இருக்கு. இது வந்து எஃபிஷியன்ட். இது ஒரு சின்னமாக ஒரு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மட்டும் பார்க்காம இது வந்து ஒரு நாட்டையே பாதிக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து நட்டத்தில் இப்போ எம்எஸ்ஆர்டிசி மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா அவங்களும் இப்போ பெரிய அளவில் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை லாபகரமாக மாற்றினா தான் வந்து இது வயபிள் ப்ரொபோசிஷனாக இருக்க முடியும். பெரிய லாபம் கோடிக்கணக்கில் கொட்ட வேண்டாம், பட் கையை கடிக்காமல் நஷ்டம் இல்லாமல் இருக்கணும். இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது ஏன்னா பொதுமக்களுடைய வரி பணம் வேற ஒரு பயம் வருது. இந்த நிர்வாக முறைகேடுகளுக்கு எல்லாத்துக்கும், நிர்வாக தவறுகள் எல்லாத்துக்கும், தவறான நிர்வாகம் எல்லாத்துக்குமே கூடு பொறுப்பை வந்து இவங்க கிட்டையும் பகிர்ந்துக்கிற மாதிரியான அது மாதிரி தான். அப்படி இல்லை இல்லை ஷேரிங். அப்போ சிங்கப்பூரில் இருக்க என்ன பண்ணணும்னா, இன்று மக்களுடைய ஒரு ஒரு ரொம்ப டிராஸ்டிக்காக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். வழக்கமான முறைகள் முடியாது. ஒரு பிஎஃப் ஃபண்ட், அவங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டிலிருந்து எடுத்து இந்த நிறுவனங்களை வந்து அவங்களுக்கு பங்குகளை கொடுத்து, இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய பங்குகள் வந்து அதனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிஎஃப் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாளாக நடக்குது, வாகன பஸ் மேலே கல்லை விட்டு இருந்தேன், தீப்பற்ற வைக்கிறாங்க, அது வரல இன்னும் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, பொது சொத்தை டேமேஜ் பண்ணுறதுங்கிறது இது மிக மிக பெரிய அளவில் குறையும். எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா சாலையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியரும் என்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டில் வாங்கப்பட்ட பஸ் இது என்னுடைய பஸ், இது என்னுடைய சொத்துங்கிற உண்மையான ஒரு ஃபீலிங் அப்போ தான் வருமே தவிர இது உங்களுடைய சொத்துன்னு எழுதுறதுனால அது வராது. அப்போ அதனுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்க அந்த மாதிரியான ப்ரொபோசல்ஸ் இல்ல ஒர்க்மேன் டைரக்டர் என்பதை நாமளும் வரவேற்கிறோம். டைரக்டர் ஆதரிக்கிறீங்க. ஆமா, அதுல வந்து நீங்க சொன்ன அந்த சிக்கல்கள் வருமா என்றால் வரும். அது வந்து சில தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு தொழிற்சங்கம் என்பதை தாண்டி வேற விஷயங்களை செய்து கொண்டிருப்பதனால நம்ம பார்க்குறோம், பத்திரிகை செய்திகள்லாம் போகிறோம், அது சில அங்கங்கே வரதான் செய்யும். ஆனால் ஒர்க்மேன் டைரக்டர் என்பது ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் என்பது மேனேஜ்மெண்ட்டில் சில சமயங்களில் வந்து பல வகையில் இந்த நிர்வாகத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கான ஒரு கலெக்டிவாக வேலை செய்கிற தொழிலாளிக்கு தான் அந்த மிஷினை பற்றி நல்லா தெரியும். அப்போ அவனும் சேர்ந்து என்று அந்த ஒர்க்மேன் இதில் அந்த பாலிசி டெசிஷனில் இன்வால்வ் ஆகும்போது நிச்சயமாக அது முன்னேற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் அவர் ஆன்சர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோ தூரம் டிட்டோரியேட் ஆனதுக்கு ஒரு 15-20 ஆண்டுகள் அது 30 ஆண்டுகளில் அதுக்கு முன்பு இருந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் அதாவது உழைக்கும் வர்க்கம்ங்கிறது ஒரு வர்க்கம் தான். அதில் வந்து ஜாதி வாரியாக கட்சி வாரியாகலாம் பிரிக்க முடியாது. அது என்று பிரிந்ததோ அன்னைக்கு வந்து தங்களுடைய கலெக்டிவ் பார்கெனிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து சுருங்கி விட்டதுங்கிறத வந்து இவங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யூனிட்டாக இருக்க அன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஸ்ட்ரென்த், அது ஒரு யூனிட் இல்லைன்னாலே அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து பிரிந்து போய் விடுகிறது. இல்லை பல இடங்கள்ல என்னன்னா நிர்வாகம் தான் தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு நம்ம இதில் பார்த்தோம், உண்டாயில் பார்த்தோம், அங்கே சீட்டு தொடங்கப்பட்ட பிறகு உண்டாய் நிர்வாகம் ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போண்டா யூனியன் அந்த காலத்தில் சொல்ற மாதிரி ஒரு போண்டா யூனியன் ஆரம்பிச்சு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போடுகிறார்கள். மிகப்பெரிய விதிமீறல்கள் நடந்துட்டு இருக்கு. தொழிலாளர் நலத்துறை அதை கண்காணிக்க வேண்டும், ஆனால் தொழிலாளர் நலத்துறை கண்காணிக்காமலே இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் சிஐடியு, ஆனால் அவர்களை கூடவில்லை. உண்டாய் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போடுகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்துல இருந்து இந்த விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக முயற்சிக்குள்ள வந்தோம், விவாதம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா போராட்டங்களை மட்டுமே தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா வேறு தரவுகள் வந்து 2001ஆம் வருஷம் வந்து வேலை நிறுத்தத்தால் ஏற்பட்ட இழப்பை விட கதவடைப்புகளால் ஏற்பட்ட இழப்பு 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி தரவு சொல்லுது. அதுக்கு அடுத்த வருஷம் 2002 வந்து 4 மடங்காக அந்த இழப்பு உயர்ந்தது. அப்ப கதவடைப்புகள் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தரவுகள்ல இருந்தும் பார்க்க முடியுது. இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து எப்படி பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்றது? நிர்வாக தரப்பு கதவடைப்புக்கான சூழலை தவிர்க்க வேண்டிய பொறுப்பும் தொழிலாளர்களுக்கேன்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. இது நான் சொல்றது அதுதான் திரும்ப சொன்னது. நான் எல்லாருக்கும் பங்குகள் வழங்கப்படும் சொன்னப்போ அப்பதான் அந்த ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வரும். ஒரு பொதுத்துறை வங்கி வந்து அரசிட்ட மட்டும் இருக்கும் பொழுது வந்து அரசின் பொறுப்பாகிறது. அதில் ஒரு 49% பொதுமக்களிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டு பொதுக்குழு மீட்டிங்கில் அவங்க போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க நிர்வாகத்தை, ஏன் நீங்கள் இது என்ன சிறப்பாக நடத்திருக்கலாமே, ஏன் நடத்தலை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது வந்து இட்ஸ் அ ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் அ ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை நிர்வாகம் வந்து நோக்கியா வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்கு, 650 கோடி, அப்புறம் ஒரு 250 கோடி. 1000 கோடி முதலீட்டில் நோக்கியா வந்து டேர்ன் ஓவர் வந்து 1,50,000 கோடி என்று சொல்கிறார். 10 ஆண்டுகளில் 1,50,000 கோடி. இல்லை ஒரு 30-40% லாபம் என்பது இருக்கும். 60% என்பது தான்
இன்னைக்கு வந்திருக்கிற டேட்டா வருது. ஒரு தொழில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதுனால் 60% லாபம் என்பது போய் கொண்டிருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். 30% லாபம் வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 45,000 கோடி லாபம் என்பது நோக்கியா சம்பாதித்திருக்கோம். அப்போ அந்த லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சா கூட இன்னைக்கு கதை உடைப்பு நினைக்கிறது, ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்வது என்பது எந்த விதத்தில் நியாயம் இருக்கிறோம்? தொழிலாளி அவனோட வாழ்வாதாரத்துக்காக நடத்துகின்ற போராட்டமும் லாபத்தில் குறைவது, கொஞ்சம் அமௌண்ட் குறையுது, பங்கு குறையுது என்பதற்காக முதலாளிகள் நடத்துகின்ற கதவடைப்புக்கும் வேறுபாடு இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். ஆனா அது கதவடைப்புல வரக்கூடிய இழப்பாக இருந்தாலும் சரி, அவங்க லாபம் குறைஞ்சதுன்னு உடனடியாக மூடிட்டு போயிடுறாங்க. ஆனா கூடுதல் சம்பளத்துக்காக நடத்தக்கூடிய போராட்டத்துல, வேலை நிறுத்தத்துல இழப்பு வந்து 2 தரப்புக்குமே வருது. கூடுதலாக பெறணுங்கிறதுக்காக இவங்க தொழிலாளர்களும் தானே நிறைய இழக்க வேண்டியது இருக்கு. ஆனா தொழிலாளர்கள் இழந்து போராடுகிறார்கள்ங்கிறது யாருக்கு தெரியும்? இல்ல, அதான் மார்க்ஸ் சொன்னது போல தொழிலாளிகளுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அடிமை சங்கிலி தவிர என்று சொல்வது போல தொழிலாளிகள் இழந்துதான் பெறுகிறார்கள். அது வந்து என்ன பார்க்கலாம், தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு இழந்தாவது நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு கொஞ்சமாவது லாபம் கிடைக்கும், கொஞ்சமாவது ஊதிய உயர்வு கூட கிடைக்கும் என்பதற்காக தொழிலாளி இழக்கிறான். நீ சொல்வது போல இது வந்து ஒரு கேம்பெயின் என்பது, மக்கள் மத்தியில் ஒரு கேம்பெயின் என்பது எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு என்பது இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். நான் போராட்டங்களுடைய நியாயம் குறித்த கேம்பெயினும் அவசியம், மற்றபடி சுமூகமாக நடந்து கொள்வதற்கான இல்ல, இதுக்கு வேற என்ன தீர்வு இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இதை தவிர்த்து தொழிலாளி கிட்ட வேற என்ன இருக்கு, அவங்க கிட்ட ஆயுதம் வேற என்ன ஆயுதத்தின் மூலமாக அவன் முதலாளியை ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை கொண்டு வருவதற்கு, இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளி வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தான் சொல்றாங்க, ஊதிய உயர்வு கொடுன்னு சொல்ல அவங்க பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைப்பதற்கே ஒரு ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா தொழிலாளிக்கு வேற என்னதான் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு தெரியல எனக்கு. அதற்கு பின்னால வந்து நிறைய ஈகோ பிரச்சனைகள் இருக்கு, தொழிற்சங்க போட்டி இருக்கு, இப்படி பல்வேறு காரணங்களுக்காக அந்த பேச்சுவார்த்தைக்கு கூட அரசு தயாராக இல்லாம போகுது. இந்த மாதிரியான நிலைமைகள் வரும்போது என்ன செய்யறதுங்கிறது தான் இன்னும் விடை தெரியாத கேள்வியாகவே எஞ்சி நிற்குது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு புதுப்புதத்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.